வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ஹீட் ஆகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம். 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வெங்காயம் கூட நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். 4 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா திக்காக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். மசாலாவோட வாசனையும் நல்லா போகணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனை மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது மசாலா சேர்க்கும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவி. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி நல்லா திக்காகிருக்கு. நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு. இப்போது சிக்கன்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக
கொஞ்சமாக தேங்காவையும் சோம்பையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சப்பாத்தி இல்லை பரோட்டா கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.